அவர்களுக்கு தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டியில் 2ஆம் இடம் வி அமிர்தவர்ஷினி OMA மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். ஏழு தூக்கி பள்ளியில் நின்று பயிலும் மாணவன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அறிவில் சிறந்த ஆசிரிய பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, பேச வல்ல திறனை வழங்கிய இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. தாய் தமிழே என் முதற் பேச்சு, அதன் தனி சிறப்பே என் உயிர் மூச்சு. நாக்கினிலே நடனமாடும் தாய் தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். முத்துப்பேட்டையில் 37 ஆண்டுகளாய் என் தாய் தமிழுக்கு தொண்டு செய்து வரும் தமிழ் இலக்கிய மன்றத்தின் முன்னாள் தலைவர் திரு என் ராஜமோகன் அவர்களையும் இந்நாள் பொறுப்பாளர்களையும் பணிந்து ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்றி பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. அன்பானவர்களே, இந்த உலகம் மிகவும் ஆச்சரியம் நிறைந்தது, அதிசயம் நிறைந்தது. மனிதன் உருவாவதற்கு முன்பே அவன் வாழ்வதற்கு ஏதுவான சூழலை இறைவன் படைத்தான். மனிதன் நாடோடிகளாய் வாழ்ந்தான். காட்டு விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவே முதலில் ஆயுதங்களை உருவாக்கினான். காலப்போக்கில் அணு ஆயுதமாகவும் ஒருவரை ஒருவர் கொல்லும் ஆயுதமாகவும் மாறியதுதான் வேதனையின் உச்சம். வரலாறுகளின் ஏடுகளை சற்றே புரட்டி பாருங்கள். அந்த மாபெரும் உலகப் போர்களின் இரத்த சரித்திரம் பேசும் மழு குரல்களும் மரண ஓலங்களும் என் நெஞ்சை குத்தி கிழிக்கின்றன. இன்றளவும் நிகழும் பல அவலங்களை கண்டு மனம் பதைக்கிறது. என் தாய் திருநாடு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்தது. நம்மை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய போதிலும் என் பொறுமை பூமி அன்பு வழியிலேயே பயணித்தது. இன்று உலக மத்தியில் அகிம்சையின் இதயமாய் என் இந்தியா திகழ்கின்றது. அகிம்சை என்றவுடன் அன்னை தெரசா என மனம் கூறியது. அவளை வரையறுக்க உலகில் வார்த்தை தான் ஒன்றோ? கருவுற்றிருந்தால் நீ ஒரு பிள்ளைக்கு மட்டுமே அன்னை, ஆனால் நீ கருணையுற்றதால் தான் உலகிற்கே அன்னையானாய். எவ்வளவு பொருத்தமான வரிகள்! என் உள்ளம் சிலிர்க்கிறது. அன்னை தெரசா ஒரு முறை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பணக்காரர் ஒருவரிடம் நன்கொடை கேட்டு கையேந்தி நின்றார். அதற்கு அந்த பணக்காரர் அவர் கையில் காரி உமிழ்ந்தான். பதிலுக்கு அன்னை தெரசா கூறியது என்ன தெரியுமா? ஐயா, எனக்கான சன்மானத்தை நீங்கள் தந்து விட்டீர்கள். அங்கு ஏழைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது தாருங்கள் என்றார். ஆயுதம் அவரை குத்தி கிழித்தது போல் இருந்தது அந்த பணக்காரருக்கு. அன்னை தெரசாவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அந்த பணக்காரர். அகிம்சையிலும் சத்தியத்திலும் தோல்வி என்பதே கிடையாது. அகிம்சை என்னும் ஆயுதம் ஏந்தி அறவழியில் போராடி இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்டவர் அண்ணல் காந்தியடிகள். அகிம்சை என்னும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகிற்கு தந்தவர். வன்முறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக அகிம்சை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்த காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடி வருகிறோம். வலிமையும் வீரமும் மிக்கவர்களின் ஆயுதம் தான் அகிம்சை. நம்மை யார் அடித்தாலும் பதிலுக்கு அகிம்சையை பதிலாக கொடுப்போம் என்றார் அந்த அண்ணல் காந்தியடிகள். அந்த அகிம்சையும் அந்த அகிம்சை வழி போராட்டமும் தான் இந்தியாவை அடிமை தலையிலிருந்து விடுவித்தது. இவரது சத்தியாகிரகம் என்னும் அறவழி போராட்டம் இந்திய விடுதலைக்கு வழிவகுத்தது மட்டுமல்லாமல் வேறு சில நாடுகளின் விடுதலை இயக்கங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. எத்தனையோ போராட்டங்களை கடந்து அறவழியில் போர் செய்து இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்டவர் அண்ணல் காந்தியடிகள். மக்களுக்கு சுதந்திரம் பெற்று தந்தார். விட்டு விடுதலையாகி நிற்பாய்ந்த சிட்டு குருவியை போல என கூண்டிலிருந்து வெளிப்பட்ட பறவையை போல மக்கள் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். அகிம்சை என்னும் ஆயுதம் ஏந்தி போராடி விடுதலை பெற்று தந்த காரணத்தால் தான் தேசப்பிதா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார். காந்தியடிகளின் அகிம்சை, உண்ணா நோன்பு, சத்தியாகிரகம் போன்றவற்றை என்றும் மறத்தலாகாது. ஆனால் இன்று அந்த அகிம்சை எங்கே போனது? எங்கெங்கும் தலைவிரித்தாடுகிறது துவேஷங்களும் வெறுப்புணர்வும். யாருக்கும் பொறுமை இல்லை. என்னவானது காந்தி தேசம் கற்றுக்கொண்ட அந்த உயரிய பண்பு? உலகில் அன்பை விட அகிம்சையை விட ஒரு ஆயுதம் உண்டோ? உன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவரிடம் உன் மறு கன்னத்தை காட்டு என்ற இயேசுவின் வார்த்தைகள் மிகவும் ஆழமானது. அனைத்து மதங்களும் போதிப்பது அன்பையே.
நண்பர்களே, வாருங்கள், நம் சமுதாயத்தில் புரையோடி போயிருக்கும் வன்மங்களையும் வன்முறைகளையும் வேறறுப்போம். உலகம் முழுவதும் அமைதி பரவட்டும், அன்பு பெருகட்டும். சத்தியமே வாழ்வில் நிலையானது, அகிம்சையே ஆயுதங்களில் வலிமையானது, உயர்வானது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். போரில்லா புதிய உலகம் படைக்க சகோதர சகோதரிகளே வாருங்கள், புத்துலகம் படைப்போம், அகிம்சையை நிலைநாட்டுவோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி தந்த வாய்ப்பினை நல்பாக்கியமாய் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சிறப்பான சொல் வீச்சினால் எல்லோரும் கவர்ந்த மாணவி அமிர்தவர்ஷினி அவர்களுக்கு முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக 6, 7, 8 மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. இதில் முதலிடம் பிடித்தவர் பிரில்லியன்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியுடைய மாணவர் சித்தார்த் அவர்கள் நான் விரும்பும் தேசிய தலைவர் என்ற தலைப்பிலே பேசி தன்னை பாரதியாகவே மாற்றிக்கொண்டு இங்கு வந்துள்ளார்கள். ஒரு செயலை செய்யும்போது அதை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாரதியா மனப்பாடம் பேசிட்டு போயிடலாம். ஆனால் பாரதியாகவே வேஷமிட்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு எல்லோரும் கைத்தட்டி அவர்களுக்கு பாராட்டினை தெரிவித்துக் கொள்ளலாம். உற்சாகமாக பேசுங்க. என் பேசிதார் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை விழித்திட வைத்த பாட்டு தலைவன் எம் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக வயது ஏற ஏற கிழமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியன் போல் ஒளி வீச காத்திருக்கும் மாணவ மாணவிகளே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி நான் பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுள் குறிப்பிடத்தக்கவர் நம் பாரதி. புது கவிதையின் தந்தை, பாட்டுக்குறு புலவன் பாரதி, விடுதலை கவி, மகாகவி, முண்டாசு கவிஞன் போன்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். பாரதியார் டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் 1882ஆம் ஆண்டு சின்னசாமி மற்றும் இலக்குமி அம்மையாருக்கு மகனாய் பிறந்தார். ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் பாரதியாரின் வாழ்க்கை குறிப்பில் அவருக்கு வந்த சோதனைகளையும் அதில் அவர் கண்ட சாதனைகளையும் தெரிந்து கொண்டாலே போதும். பாரதி என்றால் கவிதை, கவிதை என்றால் பாரதி என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்து சென்றார். நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பன் நம் பாரதி. விடுதலையின் முதல் கதவுகளை தன் முண்டாசால் முட்டி மோதி பிளக்க எண்ணிய வருகிறது. அச்சமில் அச்சமில் அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து உள்ளோரெல்லாம் இது நின்ற போதிலும் அச்சமில் அச்சமில் அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில் அச்சமில் அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கச்சி நீந்த குங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நஞ்சை வாயிலே குணந்து நண்பர் ஊட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பச்சை யூனியன் அணிந்த வேட்பாடைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று உறக்க கத்தி உறங்கிக் கொண்டிருந்த மக்களை விழிக்கச் செய்தார். வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சிது முகத்தில் என்பார், எண்ணி பயப்படுவார் மந்திரவாதி என்பார் என்று பாடி தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டில். பெண்ணடிமை என்ற நிலைமை மாறி ஆணும் பெண்ணும் சரிசமமே என்று பெண் விடுதலைக்காக போராடினார். பாரதியார் ஹிந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம் மற்றும் வங்காள மொழிகளில் புலமை பெற்றிருந்த போதிலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடி தமிழுக்காகவும்
முத்தமிழர் நலனுக்காகவும் அரும்பாடுபட்டார். தமிழ்நாட்டில் நாட்டுடைமையாக்கப்பட்ட முதல் கவிதை பாரதி உடையது. அவர் பெயரை உச்சரிக்காத கவிஞனோ, அவர் கவிதைகளை பார்த்து வியக்காத மாணவனோ இல்லை. பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக. அறிவு கொண்டது எதற்காக, ஆராய்ந்து பார்க்கணும் அதற்காக. பாரதி பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக. பயன்படுத்தினேன் சரியாக, நன்றி கூறுகிறேன் முறையாக. வணங்கி முடிப்பது தமிழின் அறம், வணங்குவது என் இருக்கரம். நன்றி, வணக்கம். முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக 2ஆம் இடம் அபர்ணா. அபர்ணா வந்திருக்கீங்களா? ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி பெரிய குருவாடி. 3ஆம் இடம் சிவாலினி, சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி சிவாலினி அவர்கள் 3ஆம் இடம். அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்தபடியாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டி. அதில் முதலிடம் சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி வர்ணஸ்ரீ, அவங்களும் அல்ல. அடுத்தது 2ஆம் இடம் கோவிலூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி சுருதிகா வந்திருக்கீங்களா? பேசலாமா? வாங்க. அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். என் பெயர் சுருதிகா. நான் கோவிலூர் அருள்முகி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயின்று வருகிறேன். நான் கோவிலூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயின்று வருகிறேன். நான் தற்பொழுது உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், எனது தேசம் எழில்மிகு தேசம், என் தாய் திருநாடு இந்தியா. நான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமகிழ்வடைகிறேன். என் தாய்நாடு பல்வேறு வளங்களை கொண்டது. இது ஆசியா கண்டத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே இந்திய பெருங்கடல் என முக்கடல் முத்தம்பிடும் முத்தான நாடு என் தாய்நாடு. வடக்கே இமயமலை தொடரை அரணாக கொண்டது. உலகின் மிகச்சிறந்த வளமான மக்கள் தொகையில் 2வது நாடு. வளர்ந்த நாடுகளின் வளர்ச்சியில் கூட என் நாட்டு மக்கள் முதுகெலும்பாய் இருக்கிறார்கள். உலக மக்கள் அனைவராலும் அன்போடு மகாத்மா என்று அழைக்கப்படும் அண்ணல் காந்திஜி அவர்கள் பிறந்த புண்ணிய பூமி இது. பரதேசி என்று தன்னை கிண்டலெடுத்த அனைவர்களையும் பாசமிகு சகோதர சகோதரி என்று அழைத்து இவ்வுலகிற்கு சகோதரத்துவத்தை எடுத்துரைத்த சுவாமி விவேகானந்தர் பிறந்த புனித பூமி இது. ஆசியாவின் ஜோதி என்றும், குழந்தைகளின் மாமா என்றும், இந்தியாவின் முதல் பிரதமர் என்றும் அழைக்கப்படும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த புண்ணிய பூமி இது. உலக பொதுமறை நூலான திருக்குறளை தந்து வானலும் புகழை பெற்று தந்த திருவள்ளுவர் பிறந்த பூமி என் தாய்நாடு. உலகின் மிகச் சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுத்து வடிவில் தந்த சட்டமா மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த புண்ணிய பூமி இது. 100 கோடிக்கும் மேற்பட்ட மொழிகளை பேசும் மக்கள் சகோதர உணவுடன் கொஞ்சி குலவும் சுதந்திர நாடு என் தாய்நாடு. பல்வேறு இனத்தவர் சமயத்தர் வாழும் போதும் எவருக்கும் எதிராக செயல்படா நாடு என் தாய்நாடு. இத்தகைய சிறப்புகளை கொண்ட என் தாய்நாட்டை எண்ணி நான் மிகவும் வியப்படைந்துள்ளேன் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுருதிகா அவர்களுக்கு முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3ஆம் இடம் OMA மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியுடைய மாணவி திவ்யஸ்ரீ வந்துறீங்களா? பேசலாமா? வாங்க. என் பெயர் திவ்யஸ்ரீ. நான் OMA மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறேன். அண்டத்தில் முதலான ஆண்டவனுக்கும் அச்சரத்தில் முதலான அகரத்திற்கும் எனது முதற்கண் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எனது அடுத்த வணக்கம். அரும்பரிசு 1000 ஆதலின் பிள்ளைகட்கு பெரும்பரிசே கல்வி என்று உணர்ந்து கல்வி சேவை செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த சிறப்பு வணக்கம். எனது தேசம் எழில்மிகு தேசம் என்ற தலைப்பில் பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளத்தை போல உங்கள் உள்ளத்தை நோக்கிய எனது உரை இதோ. விண்தொடும் இமயமும் விரிந்த கடலும் எல்லையென கொண்ட தேசம், பழம்பெரும் தேசம், பாரம்பரிய தேசம், வீரம் கொண்ட தேசம், விவேகம் கொண்ட தேசம், ஞானத்தில் சிறந்த தேசம், ஞானியர் நிறைந்த தேசம், வேற்றுமையை வேறெடுத்து ஒற்றுமையை பலமாக்கி அகிம்சையில் ஆங்கிலேயர்களை வென்று காட்டிய தேசம் நம் இந்திய தேசம்.
உயிர்கள் வாழ வரம் தந்து பசுமை சூழ வளம் தந்து பருவநிலைகளில் கூட பக்குவமாய் கொண்ட தேசம் நம் பாரத தேசம். ஆயுதம் எடுப்பவன் வீரனும் அல்ல, அன்பாய் சிரிப்பவன் கோழையும் அல்ல என்று உலகிற்கு உணர்த்தி அன்பை விதைத்து பண்பை பயிராக்கிய தேசம் நம் இந்திய தேசம். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல, நாட வளர்ந்தரு நாடு என்று உலகிற்கு உணர்த்தி ஓங்கிய புகழ் கொண்ட தேசம் நம் இந்திய தேசம். ஆயுதம் மட்டுமல்ல, அன்பும் கொண்டுள்ள தேசம். வீரம் மட்டுமல்ல, விவேகமும் கொண்டுள்ள தேசம். ஆறு, கடல், மலை, கனிம வளங்கள் என இயற்கையின் ஆசீர்வாதங்கள் மட்டுமின்றி அன்பு, ஆன்மீகம், வீரம், விவேகம் என கடவுளின் ஆசீர்வாதங்களையும் கொண்ட தேசம் நம் இந்திய தேசம். எழில் என்றால் அழகு என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த அழகு புறத்தே இருந்தால் போதுமா? அகத்திலும் வேண்டுமல்லவா? இவ்வகை எனது தேசத்தின் புறமும் எனது தேசத்தில் வாழும் மக்களின் அகமும் என்றும் எழிலார்ந்ததே என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மல்லிகையின் மனத்திற்கு விளம்பரம் தேவையில்லை, அதுபோல நம் நாட்டின் சிறப்பிற்கு விளக்கம் தேவையில்லை. மனத்தால் மட்டுமல்ல, மனதாலும் நுகரக்கூடிய சுகந்த மனமுடையது தேசம் நம் இந்திய தேசம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்மா. தடுமாற்றம் கண்டிப்பாக வரதான் செய்யும். எப்பயும் தடுமாற்றங்கள் இல்லாமல் வெற்றி அடைய முடியாது. மேடை கூச்சம் என்பது ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் என்பவர் ஒரே நாளில் மேடை பேச்சாளர் ஆகிட முடியாது. எத்தனை மேடைகள் ஏறி எவ்வளோ நேரம் பேசுகிறோமோ அப்போ தான் சரளமாக வரும். அந்த வகையிலே நம்முடைய முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றம் அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது பள்ளி மாணவர்களுக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு இன்னும் சிறப்பாக எல்லோரும் பேச வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் கூட நிறைய பள்ளிகள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அருகாமையில் உள்ள கோட்டூர் ஒன்றியத்திலிருந்து ஒரு ஆசிரியை ஃபோன் பண்ணி தொடர்ந்து நான் அந்த போட்டியில் கலந்து கொண்டோம், தமிழ் இலக்கிய மன்ற போட்டியில் கலந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த வகையிலே ஊராட்சி ஒன்றிய நிலையப்பள்ளி பெரிய குருவாடி பள்ளியிலிருந்து அபர்ணா என்ற மாணவி வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. அவங்க 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது உங்கள் முன்னே பேச வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ப. அபர்ணா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரிய குருவாடியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சுதந்திர போராட்ட வீரரை பற்றி பேச போகின்றேன். சுதந்திர போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்திய பெருமை மகாத்மா காந்தியை சாரும். சுதந்திர போராட்டத்தில் பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேருஜி, நேதாஜி, பட்டேல், பகத்சிங் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். இவர்களுள் எனக்கு மிகவும் பிடித்த தேச தலைவர் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகரை பற்றி பேச போகின்றேன். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீர்வேன் என்று கர்ஜித்தவர் திலகர். இயற்கையிலே திலகர் சுதந்திரமானவர். பிறருக்கு கை கட்டி வாய்ப்புத்தி நிற்பதென்றால் அவர் உள்ளம் சகியாது. கல்கத்தா காங்கிரஸ் 1906ஆம் ஆண்டு நடைபெற்றது. திலகரையே தலைவராக கொள்ள வேண்டும் என்று பங்காளியர் வற்புறுத்தினர். தாதாபாயின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் தமக்கு வேண்டாம் தலைவர் பதவி என்று சொல்லிவிட்டார் திலகர். அவர் லட்சியம் தலைவர் பதவி. காங்கிரசின் கொள்கை தேசத்தின் புத்துயிர்க்கேற்ப தீவிரமாக மாற வேண்டும் என்பதே அவர் லட்சியம். நம்மிடம் ஆயுதம் இல்லை, ஆயுதத்துக்கும் அவசியம் கிடையாது. பலமான ஆயுதம் ஒன்று, அதுதான் ஒத்துழையாமை. அதுவே ராஜ்ய ஆயுதம். நம்மை கட்டியாளும் ஆங்கிலேயர் ஒரு சிலரையும் நம்முடைய உதவி கொண்டவர்கள் நம்மை கட்டி ஆளுகின்றனர். சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். அந்த விருப்பத்தை ஊட்டவும் எழுகிறோம். எனவே ஆயுதங்கள் வேண்டாம். நிற்க உங்களுக்கு சக்தி இல்லாவிட்டாலும் அந்நிய அரசுக்கு உதவி புரியாத புத்தியாவது கிடையாதா? இதைத்தான் ஒத்துழையாமை என்கிறோம், ராஜ்ய ஆயுதம் என்கிறோம். சூரத் நகரிலே பிளவுபட்டாலும் சமரசத்துக்கு வழியுண்டா என்ற திலகர் நாடி நின்றார். தேசிய முன்னேற்றத்திற்கான பற்பல வேலைகளிலும் முனைந்தார். மகாராஷ்டிரத்திலே கல்வி சாலை ஒன்று பணமுடையால் பதறியது. அதற்கு அவர் 50,000 ரூபாய் சேர்த்து கொடுத்தார். ராஷ்டிரமாதா எனும் தினசரி பத்திரிகை தோன்ற பேருதவி புரிந்தார். இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் திலகர். இதற்கு இடையில் பஞ்சாப் படுகொலை நடந்தது. மக்கள் மனப்புண் கொண்டு துடித்து நின்றனர். தேசமெங்கும் சுற்றி மக்களின் கருத்தை அறிந்தார் திலகர். இதற்கு இடையில் மாண்டேகு ஜேம்ஸ் போர் திருத்தம் சட்ட வடிவம் கொண்டது. அரசர் பெருமானம் அபிமான செய்தி ஒன்று அனுப்பினார்.
அதிகார வர்க்கத்தின் ஒத்துழைப்புக்கேற்ப நான் ஒத்துழைப்பேன் என்று பதில் கொடுத்தார் திலகர். 1919ஆம் வருட கடைசியில் அமிர்தசரஸ் நகரில் காங்கிரஸ் மகாசபை கூடியது. மக்கள் தொகுதிப்பு மிஞ்சிவிட்டனால் சீர்திருத்தத்தை ஏற்க பலருக்கும் விருப்பமில்லை. மகாத்மா காந்தியோ அச்சீர்திருத்தத்தை ஒப்புக்கொண்டு அரசாங்கத்துடன் ஒத்துழைக்கலாம் என்றார். திலகரோ முன்கை நீண்டால் முழங்கை நீளும், அதுபோல அரசாங்கம் நம்முடன் ஒத்துழைப்பின் நாமும் அதனுடன் ஒத்துழைப்போம், இல்லையேல் ஒத்துழையாதிருப்போம். அம்மகாசபையிலே கருத்து வேற்றுமை வலுத்தது. பஞ்சாப் படுகொலை பற்றிய விசாரணை முடிவு தெரியவில்லை அப்போது. எனினும் சீர்திருத்தம் போதாது கண்டு யாருக்கும் திருப்தி இல்லை. கிடைத்ததை தள்ளி எறிய வேண்டாம், ஏற்றுக்கொண்டு பார்க்கலாம் என்பது போன்ற தீர்மானம் ஏற்பட்டது. திலகர் மரணப்படுக்கை கொண்டு விட்டார் என்று கேட்டதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பம்பாயிலே சர்தார் கிரகமிடம் மாளிகை முன் வந்து தெருவில் காத்து கிடந்தனர், கண்ணீரும் கம்பளியுமா. 1920ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி அச்சீராளன் சிவன் பாதம் சேர்ந்தார். 50 ஆண்டுகள் ஓயாமல் ஒழியாமல் தேசத்தொண்டு புரிந்து வந்தார் திலகர். தேச சேவையே அவரது பேராவலாக விளங்கியது. தேசம் பெருமிதம் எய்த வேண்டுமென அவர் வெகுபாடுபட்டார். அஞ்சாமை வேண்டும், ஆண்மையாளராக வாழ வேண்டும், உரிமையாளராக விளங்க வேண்டும் என்பனவே அவரது போதனைகளாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேசிய விழாவாக 37வது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த தமிழ் இலக்கியம் என்ற விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும், முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய என் போன்ற மாணவ செல்வங்களுக்கும், அவர்களை வழிநடத்தி அழைத்து வந்திருக்கும் இருபால ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஹாஜிதா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஜாம்பவானடி தர்காவில் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இப்போது பேச வந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால், நான் விரும்பும் தேசிய தலைவர் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஜெய்ஹிந்த் என்ற மந்திர சொல்லின் சொந்தக்காரர். தோழர்களே, உங்கள் இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரமாகித்தேன் என்று முழங்கியவர். சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவதல்ல, எடுக்கப்படுவது என உறக்கச் சொன்னவர். நமது தேச விடுதலைக்காக அரும்பாடுபட்டு தனது மரணத்தையும் மர்மமாக கொண்டவர். ஆம், அவர்தான் நான் விரும்பும் தேசிய தலைவர். நேதாஜி என்று எல்லோரும் அழைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார். இந்த உலகில் எல்லாம் அழிந்து போகலாம், ஆனால் லட்சியம் அல்லது குறிக்கோள் என்றும் முடியாது என முழக்கமிட்ட வரலாற்றின் மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தவர். இவரது தந்தை பெயர் ஜானகிநாத் போஸ், தாயார் பெயர் பிரபாவதி. இவர்களுக்கு 9வது மகனாக பிறந்த இவருக்கு 8 சகோதரர்கள், 6 சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள். ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடத்திய இந்திய சுதந்திர போரில் நேதாஜியின் பங்கு அளவிடற்கரியது. இவர் பர்மா, ஜப்பான், இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் பயணம் செய்து ஒரு மாபெரும் புரட்சிப்படையை உருவாக்கினார். அதுதான் நமது இன்றைய இராணுவத்தின் முன்னோடியாக திகழ்ந்த இந்திய தேசிய இராணுவம் INA ஆகும். இந்தியர்கள் அனைவரும் காட்டுமிராண்டிகள் என்று தனது வரலாற்று குறிப்பில் எழுதியவர் ஹிட்லரை பார்க்க நேதாஜி ஒரு முறை ஜெர்மனி சென்ற போது ஹிட்லர் நேதாஜியை பார்த்து முறைக்கின்றார். வந்த நோக்கத்தை கேட்டறிகிறார். இந்திய சுதந்திர போரை பற்றியும், ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியா விடுதலை வேண்டும் என்பதை பற்றியும், அதற்கு தாங்கள் உதவ வேண்டும் என்றும் நீங்கள் கூறிய அந்த வார்த்தை இந்தியர்கள் அனைவரும் காட்டுமிராண்டிகள் என்று கூறியதை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கையிடுகிறார். ஹிட்லரோ நேதாஜியை பார்த்து முறைத்து கொண்டு இந்தியாவிற்கு விடுதலை கிடைப்பது கஷ்டம் என்று கூறுகின்றார். அதற்கு நேதாஜி ஹிட்லரை பார்த்து முறைத்து கொண்டு எங்களுக்கும் அரசியல் தெரியும் என்று கூறிக்கொண்டே வெளியேறிய பெருமை நேதாஜி என்ற மாவீரனுக்கு மட்டும் உண்டு. இந்தியாவை ஆண்ட அட்லி பிரபு என்ற ஆங்கிலேயர் இந்தியா விடுதலை பெற காந்தி மட்டும் காரணமல்ல, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ற மாபெரும் தலைவனால் இது சாத்தியமாயிற்று என்று இந்தியாவிற்கு ஒரு முறை வந்தபோது கூறியுள்ளார். இந்தியர்களை பார்த்து 12 லட்சம் இந்திய வீரர்கள் 25,000 ஆங்கிலேயர்களை வெறியேற்ற முடியாதா? நான் சத்தியை நாமே பயன்படுத்தவில்லை, நாம் நினைத்தால் அவர்கள் அடித்து விரட்ட முடியாதா என வினாவை எழுப்பினார். 1945ஆம் ஆண்டு நேதாஜி கூறியவரை 12 லட்சம் இந்திய வீரர்கள் நேதாஜி இறந்த பிறகு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரும்பிய வரலாறும் உண்டு. இந்த நேதாஜியின் கொள்கையை கண்ட மிரண்டு போன பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு விடுதலை வழங்க இறங்கி வந்தது. இதனாலே நான் விரும்பும் தேசிய தலைவராகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் படைவீரர்களுக்கு வீரமிக்க உணர்ச்சி மிக்க முழக்கத்தால் அவர்களை வீறுகொள்ள செய்துள்ளார்.
வெறும் பேச்சுவார்த்தை மூலம் இந்த உலகில் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. வன்முறை மோசமானால்தான், ஆனால் அதை விட மோசமானது அடிமைத்தனம் என முழங்கியவர். வீரர்களே, நீங்களும் என்றாவது ஒரு நாள் வீடு திரும்புவீர்கள். அப்போது நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் வழிகளையும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் என்றாவது ஒரு நாள் நமது தேசத்தில் இருள் சூடும் போது நீங்கள் சொன்ன கதைகள் அவர்களுக்கு வீரத்தையும் நம்பிக்கையும் கற்றுத்தரும். பல்வேறு சிறை இன்னல்களை அனுபவித்து தன் இன்னுயிரை விமான விபத்தில் இழந்தவர் தன்னிகரற்ற தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் புகழ் ஓங்குக. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். ஹாஜிதா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது நிகழ்ச்சி துவங்கும் நேரம். நம்முடைய முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராம்மோகன் அவர்களை அன்போடு உங்கள் கரவலோடு மேடைக்கு அழைக்கின்றேன். முன்னிலை வைக்கக்கூடிய தலைவர் ஐயா வி பாலசுப்ரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஓய்வு இணை ஆணையர் ஐயா சிவபாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் RMSG நந்தகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இங்கு சிறப்பு விருந்தினராக விருந்துள்ள இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு ஐயா கோ பாலச்சந்திரன் ஐயா அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஏழாவது ஆண்டு விழா, நம்முடைய இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா இப்போது சிறப்பாக துவங்கப்பட உள்ளது. இந்நிகழ்விற்கு முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராம்மோகன் அவர்களை தலைமையேற்று தருமாறும், கௌரவ தலைவர் முனைவர் ஐயா ராசமோகன் அவர்களையும், கல்வி காவலர் MA முஸ்தபா ஐயா அவர்களையும், லாரல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களையும், இணை ஆணையர் ஓய்வு சிவபாஸ்கர் ஐயா அவர்களையும் முன்னிலையேற்று தருமாறும் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகின்றேன். தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவையும் முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் 37வது ஆண்டு விழாவையும் இணைந்து நடைபெறும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்ற மிகச் சிறப்பாக வழி நடத்தி அதன் கௌரவ தலைவராக இருக்கின்ற பெரியவர், சுதந்திர போராட்டத்தின் குடும்பத்தின் உறுப்பினர், இந்திய விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்று அமர்ந்திருக்கும் ராஜ்மோகன் அவர்களே, முத்துப்பேட்டையில் எந்த நல்ல காரியம் நடந்தாலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக செயல்படுகின்ற ரஹ்மத் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் MA முஸ்தபா அவர்களே, பட்டுக்கோட்டையில் உள்ள லாரல் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் பாலசுப்ரமணியன் அவர்களே, கண்ணியமிக்க காவல் அதிகாரி, எங்கள் வழிகாட்டி, ஓய்வு பெற்ற காவல்துறை இணை கண்காணிப்பாளர் சிவபாஸ்கரன் அவர்களே,
என்னுடன் இலக்கிய மன்ற அனைத்து நிகழ்வுகளிலும் என்னோடு தோளோடு தோள் கொடுக்கும் என் மைத்துனர் செயலாளர் RMSG நந்தகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் முத்துப்பேட்டையின் மத நல்லிணக்க செயலாளரும் கவிஞர் பஷீர் அகமது அவர்களே, தமிழக அரசின் கனவு ஆசிரியர் விருது பெற்ற அன்புக்கினிய செல்வ சிதம்பரம் அவர்களே, பொருளாளர் APR சாமிநாதன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கும் KV கண்ணன் அவர்களே, தமிழ் இலக்கிய மன்ற சார்பில் பாராட்டு பெற இருக்கும் பேராசிரியர் இருளப்பன் அவர்களே, சமூக சேவகர் ரொட்டேரியன் ராஜேந்திரன் அவர்களே, எழுத்தாளர் கணபதி மகேஸ்வரன் அவர்களே, எழுத்தாளர் உதயகுமார் அவர்களே, நிலாமுற்றம் நிறுவனர் கவிஞர் மாறன் அவர்களே, முத்துப்பேட்டை ஒன்றிய பள்ளி மாணவர்களிடையே நடந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற பரிசு பெற வருகை தந்துள்ள மாணவ செல்வங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் நமக்கு கிடைத்த சிறப்பு விருந்தினர், இந்திய ஆட்சி பணியில் பல்லாண்டு காலம் பணியாற்றி பணி நிறைவு பெற்றும் தமிழ் மொழிக்காக பல்வேறு வழிகளிலே தமிழ் மொழியை சிறப்புகளை இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு செல்லும் பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்ற ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்களே, இங்கே தமிழ் இலக்கிய மன்றத்துக்கு நிகழ்ச்சி வருகை தந்திருக்கும் உள்ள தமிழ் இலக்கிய மன்ற உறுப்பினர்களே, தாய்மார்களே மற்றும் அரிமா சங்க ரோட்டரி சங்க உறுப்பினர்களே, பள்ளி ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளே, வர்த்தக சங்கம் மற்றும் வர்த்தக கழக உறுப்பினர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே, மேலும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து பேரையும் நான் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். இலக்கிய பணியையும் மக்களுக்கான பொதுநல சேவையும் இரண்டையும் இணைந்து வழங்கி வருகின்றோம். தோய்வின்றி தொடர்ந்து சேவைகளை செய்து வருகின்றோம். அதனால்தான் எங்கள் பணியை ஊக்குவித்து பாராட்ட இத்தனை பேர்கள். அத்தனை வேலையும் விட்டுவிட்டு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அதற்கு முதற்கண் வாழ்த்துக்களையும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் போல எல்லா வருடங்களும் இங்கு வந்து அமர்ந்து எங்களை ஊக்குவித்து எங்கள் பணிகளை பாராட்டுவதற்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் வருகை தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து, மனிதன் நாகரிகம் அடைந்து மொழி வந்ததுக்கு பின்னால், மொழி நாகரிகம் அடைந்தது இலக்கியமும் கவிதையும் வந்ததுக்கு பின்னால், அதனால்தான் இலக்கியத்தையும் கவிதையும் பொது சேவையும் என்று ஒன்றிணைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கார்கில் போர் நடந்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற அடைந்ததை தொடர்ந்து இந்த போரில் 527 பேர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். 1860 பேர்கள் படுகாயம் அடைந்தனர். வீரமரணம் அடைந்த நமது வீரர்களுக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய்ஹிந்த். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் இடத்திலும் உண்டாகட்டும். தமிழ் இலக்கிய மன்றத்தின் 37வது ஆண்டு விழா நம் பாரத தேசத்தின் 78வது சுதந்திர தின விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவர் என்ற சொல்லுக்கு தகுதியானவர், ஆற்றல் மிகு செயல் வீரர், எனது அருமை நண்பர் மரியாதைக்குரிய ராம்மோகன் அவர்களை, முன்னிலை வைக்கக்கூடிய எங்கள் மன்றத்தின் கதாநாயகன், எங்கள் மன்றத்தின் கௌரவ தலைவர் முனைவர் ராசமோகன் அவர்களை, மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய லாரல் பள்ளியின் தாளாளர் மரியாதைக்குரிய மாமா பாலசுப்ரமணியன் அவர்களை, பொருளாதார அறிக்கை வாசிக்க இருக்கின்ற APRR சுவாமிநாதன் அண்ணன் அவர்களே, விழாவை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தமிழக முதல்வரின் நல்லாசிரியர் விருது பெற்ற சி.த.க. செல்வ சிதம்பரம் ஆசிரியர் அவர்களே, மற்றும் விழாவை தொகுத்து வழங்க காத்திருக்கும் கவிஞர், எங்கள் குடும்ப நண்பர், பல
பட்டங்கள் பதவிகளுக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய அண்ணன் பஷீர் அஹ்மத் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற மரியாதைக்குரிய அத்தான் கேவி கண்ணன் அவர்களே, மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்தின் சாசன தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய ஆர்கேஎன் வேரரத்னம் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, குறிப்பாக வனத்துறையினர், அவங்கள பற்றி தனியாகவே சொல்லணும். ஒருத்தராக சொன்னோம்னா நானே மொத்தம் 85 அவர்களே போடணும். 85 அவர்களே போட்டோம்னா அவர்களே மாதிரியே ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போயிடும். அதனால் தங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகன்னு தனித்தனியாக பேர் சொல்லணும்னு கொஞ்சம் இப்போ மரியாதைக்குரிய பெரியப்பாவெல்லாம் வந்திருக்காங்க, மரியாதைக்குரிய மாமாவெல்லாம் வந்திருக்கீங்க, தனித்தனியாக சொல்லணும்னு கோச்சிக்காதீங்க. தங்கள் அனைவரையும் வருக 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 என இருக்கரம் கூப்பி வரவேற்றுக்கிறேன். இங்கே பாராட்ட பெறுவதற்கு ஒரு 4 பேரை மன்றத்தின் சார்பாக எல்லாருமா கூடி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பேராசிரியர் கா இருளப்பன், எழுத்தாளர் திரு கணபதி மகேஸ்வரன், எழுத்தாளர் வி உதயகுமார், அண்ணன் கவிஞர் மாறன், நிலாமுற்றத்தின் நிறுவனர், போன்ற அனைவர்களையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். குறிப்பாக சிறப்புரையாற்ற இங்கே வந்திருக்கிற பெரியவர் முன்னாள் ஆட்சியர் மரியாதைக்குரிய கோ பாலசுந்தரன் ஐயா அவர்களை வருக வருக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். ஐயாவை பற்றி பெரிய அறிமுகம் உங்கள் யாருக்குமே தேவையில்லை. ஏன்னா ஐயாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐயாவோட பேச்சை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி நேராக கேட்க போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஐயாவை பற்றி ஒரு சின்ன நெகிழ்ச்சியான சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லிக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஐயாவோட தமிழ் வாத்தியார் பேர் ராமசாமின்னு. அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போ நம்மலாம் வாத்தியாரை நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்கள ஓரளவுக்கு நினைவு வச்சுக்கிறோம். எதுக்காக அந்த இடத்துல ஓரளவுக்குன்னு சொல்கிறேன்னா, அவங்க ராமசாமி ஐயா இறந்த பிறகு அவங்களோட துணைவியார் பேர் பட்டு. அவங்களோட மருத்துவ செலவுக்கு ஒரு முறை தஞ்சாவூர் வரும்போதும் ஐயா வந்து பார்த்து அவங்களுக்கு ஏதோ மருத்துவ செலவுக்கு ஒரு பணம் கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த இடத்துல நான் குறிப்பிடணும். இன்னும் ஒன்று கூடுதலாக சொல்லணுமோ அப்படின்னா, ரூபாய் 45,000 பணத்தை கொடுத்து கறவை மாடு வாங்கி அவங்க குடும்பத்தை வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்றதுக்காக ஐயா வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லா ஆட்சியர்களும் அப்படிலாம் செஞ்சதாக நம்ம கேள்விப்படலை. ஏன்னாங்க வனத்துறையெல்லாம் வந்திருக்காங்க, நிறையா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. நானே என் வயதுக்கு நிறையா ஆட்சியர்களோட பழகியிருக்கேன். இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஐயாவை வந்து நம்ம இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் இன்னமும் ஐயா மேலே மரியாதை கூடிருச்சு. சரி, என்ன பேச போகிறாங்களோ என்னமோ அப்படின்னு ஒரு உங்களை போலவே நானும் ஒரு ஆர்வமாக இருக்கேன். ரவுமத் பள்ளியின் தாளர் மரியாதைக்குரிய பெரியவர் முஸ்தபா அவர்களை வருக வருக என இவங்க எப்பவுமே பெரியவங்க மேடை ஏற மாட்டாங்க. நாங்கள் பத்திரிக்கை கொடுக்க போகும்போது கூட நீங்கள் மேடைக்கு ஏறணும்னு சொன்னோம். என்னை மேடைக்கு அழைக்காதீங்க தம்பி, நான் கீழேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கீழேயே அவங்க சௌரியத்துக்கு உட்காந்துக்கிட்டோம். குறிப்பாக அங்கே வனத்துறையை பத்திரிகையில் குறிப்பிடாமலே நான் வனத்துறையை இங்கே ரொம்ப சிரமப்பட்டு இங்கே அழைத்தோம். அது ஏன் இங்கே வந்திருக்காங்கன்னு கூட ஒரு சிலருக்கு தெரியல. முத்துப்பேட்டை சதிப்பு நில காட்டில் ஒரு 40 ஆண்டு காலமாக மீன் முள் மாதிரின்னு சொல்லி ஒரு வாக்கியா விட்டுறாங்க. மீன் முள் மாதிரி அப்படின்னு அதை விளக்குறதுக்கு கூட நம்ம பணவர் அவர்களை கேட்டுக்கிட்டேன், வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னை விட அவங்க சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம சிறப்பு விருந்தினர் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ நம்ம டைம் கொடுத்து பேச சொல்லுவோம்.
மீன்முள் மாதிரி வாய்க்கா தான் 40 வருட காலமாக வெட்டி நம்ம முத்துப்பேட்டை சதுப்பு நில காட்டை வந்து வளர்க்கறதுக்காக அதை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அந்த திட்டத்தை அப்படியே மாற்றி வாய்க்காலையே தமிழ் வாழ்க அப்படின்னு வெட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ளைட்லேருந்தோ ட்ரோன் கேமராவிலேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ் வாழ்கன்னு தெரியும். அதற்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் வனத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் தனித்தனியாக ஒரு விருது ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதையும் சிறப்பு விருந்தினர் கையால் வழங்கணும்னு ஆசைப்பட்றோம். இதில் ஒரு கூடுதல் செய்தி என்னென்னா, இந்த வாய்க்காலை வெட்டிய ஒப்பந்தக்காரர் முன்னாள் பேரூராட்சி தலைவரும் கௌரவ வனக்காப்பாளருமான ஆர்எம் சண்முகத்தேவரோட பையன் ஆர்எம்எஸ் கௌதமன். அவங்களோட சின்ன பையன்தான் நான். அதனால் அவங்களுக்கு மட்டும் அந்த ஷீல்டை ரெடி பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு நானே கொடுத்துக்கிட்ட மாதிரி போயிடும். அதனால் வனத்துறைக்கு மட்டும் அதை வழங்கிக்கிறோம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பகுதியில் நடக்கக்கூடிய அனைத்து நல்ல செயல்களுக்கும் உறுதுணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை லாலர் மேல்நிலைப் பள்ளியின் தலைவர் ஐயா பி பாலசுப்ரமணியம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி ராஜமோகன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய மாப்பிள்ளை ரொட்டேரியன் நந்தகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை ஏற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் இலக்கிய மன்றத்தை மிக நீண்ட நாட்கள் இட்டு சென்று ஒரு நல்ல இளைஞரிடம் ஒப்படைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் முன்னாள் இந்திய விமானப்படை வீரர் ராஜமோகன் அவர்களே, இந்த பகுதியிலே பெண்கள் கல்விக்கென்று ஒரு கல்வி நிலையத்தை ஏற்படுத்தி பெண் கல்வியை மேம்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் எம்ஏ முஸ்தாபா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சிறந்த பணியின் காரணமாக 5 முறை முதலமைச்சர் விருதையும் 1 முறை ஜனாதிபதி விருதையும் பெற்று இந்த பகுதிக்கு சிறப்பு சேர்த்த முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் சிவபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய அன்புக்குரிய முன்னாள் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் ஓய்வு பெற்ற கோ பாலச்சந்தர் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கேவி கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் தற்போதைய தொழிலதிபர் திரு பைரவநாதன் அவர்களே, முத்துப்பேட்டை ரோட்டரி சங்கத்தினுடைய சாதன தலைவர் ரோட்டரி மண்டலத்தினுடைய முன்னாள் துணை ஆளுநர் அன்புக்குரிய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ரோட்டரி மண்டலத்துடைய முன்னாள் துணை ஆளுநர் அன்புக்குரிய சகோதரர் ரங்கசாமி அவர்களே, முத்துப்பேட்டை ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள ஆசிரியர் பெருமக்களே, தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய உறுப்பினர் பொறுப்பாளர்களே, பட்டுக்கோட்டை ரோட்டரி சங்கத்திலிருந்து வருகை தந்துள்ள அன்புக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, தமிழ் இலக்கிய மன்ற உறுப்பினர்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களையும் இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திர தினம் என்று கூறும்போது நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இது சுதந்திரத்தை பெறுவதற்காக தன்னுடைய இன்னுயிரையும் தன்னுடைய வாழ்நாளையும் தன்னுடைய உடல் நலத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் பெருவாறு இழந்த அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும், எப்போதும் நினைவு கொள்ள வேண்டும். இன்றைய தினம் சற்று கூடுதலாக நினைவு கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சமயத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றால் சுதந்திர போராட்டத்தை பற்றியெல்லாம் எல்லோரும் நன்கு அறிந்ததே, அதை பற்றி நான் விரிவாக கூற விரும்பவில்லை.
மேலும் சிறப்பு பேச்சாளர் அவர்கள் சொல் அலங்காரம் இல்லாவிட்டாலும் சொல்லிலே நல்ல அர்த்தம் உள்ள நல்ல கருத்துக்களை வெளியிடக்கூடியவர். நான் அவர் பார்க்கும் பொழுதே உங்களுடைய பேச்சை கேட்பதற்காகவே இன்றைய தினம் நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன் என்று குறிப்பிட்டேன். அவர் எல்லோரும் நமக்கு அறிந்தவர். ஏனென்றால் இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே அவர் மிகச் சிறப்பாக வாதிடக்கூடியவர். நல்ல சொல்லாற்றல் கருத்தாற்றல் மிக்கவர்கள். அவருடைய அந்த உரையை நாம் கேட்டிருப்பதால் நான் காலத்தின் கட்டாயம் கருதி இந்த தமிழ் இலக்கிய மன்றத்தை மட்டும் வாழ்த்தி சில வார்த்தைகள் பேசிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். இது போன்ற அமைப்புகளை நடத்துவதே மிகச் சிரமமான ஒரு செயல். அதை ஏறக்குறைய 37 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்காக அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். அதுவும் குறிப்பாக இது போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்களை அவர் நடத்துகிறார்கள். நல்ல தலைவர்களை அழைத்து நல்ல கருத்துக்களை இந்த பகுதிக்கு பரப்புகின்றார்கள். சுதந்திர உணர்வை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த சுதந்திரம் பெற்ற வீரர்களெல்லாம் நமக்கிடம் வேண்டிக் கொண்டது, அந்த ஆரம்பத்திலே நாம் நம்ம நாட்டை ஆங்கிலேயருக்கு அடிமானது காரணம் நம்மளோட ஒற்றுமை இல்லாததான். அவங்க கிராமத்தில் சொல்கிற மாதிரி அந்த சமஸ்தானங்களுக்கு இடையே கட்ட பஞ்சாயத்து செஞ்சு அதுக்கு உள்ள கமிஷனை வாங்கின மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு கடைசியாக நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சமத்துவம் சகோதரத்துவத்தை பேணி காக்க வேண்டும் என்று தான் குறிப்பிட்டார்கள். அதை பேணி பார்க்கக்கூடிய ஒரு இயல்பை ஒரு குணாதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த தமிழ் இலக்கிய மன்றம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நல்ல காரியத்தை செய்து வருகிறது. அதனுடைய இந்த செயல்பாடுகளானது மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக முத்துப்பேட்டை ரோட்டரி சங்கத்தினுடைய சாசன தலைவர் ஐயா ரொட்டரியன் சி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் தம்பி ராம்மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு இத்தனை பேர் இந்த அரங்கத்திலே அமர்வதற்கு காரணமாக இருந்து தம்பியோடு தோளோடு தோள் நின்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி நந்தகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துப்பேட்டையின் முத்தான மனிதர், கல்வி நிறுவனத்தை வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் மிகச்சிறப்பாக நடத்தி நம் பகுதி பெண் மாணவர்களுக்கு மிக அருமையான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் முஸ்தபா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய முத்தாய்ப்பான மனிதர், இன்றைக்கு இந்தியா முழுவதும் 2 லட்சம் வழக்குகள் தேங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சிவபாஸ்கர் அவர்களே, அவர்களை பொறுத்தவரையிலே இந்த பகுதியிலே எந்த பிரச்சனையானாலும் சுமூகமாக பேசி இருவருக்கும் பாதகம் இல்லாமல் அற்புதமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் போல் ஊருக்கு ஒருவர் இருந்தால் போதும், வழக்குகள் நீதிமன்றத்துக்கு செல்லாது, வழக்கு இவ்வளவு தேங்காது என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் வசீர் அவர்களே, தம்பி செல்வ சிதம்பரம் அவர்களே, விருது பெற வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, வனத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, காவல்துறையினுடைய நண்பர்களே, வருகின்றிருக்கக்கூடிய இலக்கியம் என்ற வர்த்தக சங்க, வர்த்தக கழக மற்றும் ரோட்டரி சங்க, அரிமா சங்க உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் என்பது மிகச்சிறப்பான ஒரு மனிதர். அவரோடு ஒரு 10 நிமிடம் பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
இத்தனை மொழிகளை கற்ற நீங்கள் தமிழிலே எப்படி இவ்வளவு அருமையான ஒரு புலமையை பெற்றீர்கள்? எந்த விஷயத்தை எடுத்தாலும் அற்புதமாக பேசுகிறீர்கள். உங்கள் பேச்சை யூடியூப்பில் கேட்டோன்னா ஆஃப் பண்ண கூட மனசு இல்லை. எந்த முக்கியமான பொண்ணு வந்தாலும் கட் பண்ணாமல் கேட்குறோம். அந்த அளவுக்கு அருமையாக பேசுகிறீர்களே ஐயா, அது எப்படி உங்களுக்கு தமிழிலே இவ்வளோ ஆர்வம் வந்தது என்று கேட்டேன். அதை கூட நந்தகுமார் கொஞ்சம் தொட்டு விட்டுட்டாரு. அவருடைய ஆசிரியர் திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய ராமசாமி என்கிற ஒரு அருமையான தமிழ் ஆசிரியர், அவர்தான் அவருக்கு தமிழை போதித்தாராம். மிக அற்புதமாக அந்த தமிழை அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். அதனால்தான் எல்லா விஷயங்களையும் நான் தமிழிலே பேச முடிகிறது. அதற்கு காரணம் அந்த ஆசான் தான் என்று சொல்லுவார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். மாதாவுக்கு பின்னாலே பிதாவுக்கு பின்னாலே குரு ஒருவர் இருந்து அவரை வழிநடத்தி இருக்கிறார். அதனால தான் நாம் எல்லோருமே அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல நிலையிலே அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இன்று சிறப்பு விருந்தினராக பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே அவரை சிறப்பு விருந்தினராக ஏற்பாடு செய்த இந்த தமிழ் இலக்கிய மன்றத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமான ஒரு நபரை விட்டுவிட்டேன். குறிப்பாக இந்த இலக்கிய மன்றம் இவ்வாறு அமைவதற்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம் பகுதியிலே இருந்து ஒரு சுதந்திர போராட்ட குடும்பத்திலே இருந்து வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் எல்லாருக்குமே இந்த இலக்கிய மன்றத்தை அற்புதமாக நடத்தி அவரே கூட இருந்து நடைபயிற்சி தருகிற பெற்றோரை போல அந்த பிள்ளைகளை நடைபெற வச்சு இன்றைக்கும் 2-3 ஆண்டுகளாக அவர்களோடையே இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி குடும்பத்தைச் சேர்ந்த நான் ராஜ்மோகன் அவர்களே, அவரை விட்டுட்டேன். வருகை இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் தாய்மார்களையும் வணங்கி, எனக்கு இலக்கியத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. இலக்கியம்னா நான் சாதாரணமாக இப்பேற்பட்ட பெரியவர்கள்லாம் இருக்கிற சபையில் பேச முடியாது. ஆனாலும் இலக்கியம் என்பது மொழி பிறந்ததுக்கு பின்னாலே வந்தது என்று நம்முடைய தலைவர் சொன்னார். ஒன்று அழகு பெற வேண்டுமென்றால் அதற்கு வளர்ச்சி வந்து கொண்டே இருக்க வேண்டும். மொழி பிறந்ததற்கு பின்னாலே இலக்கியம் பிறந்தது. இலக்கியம் பிறந்ததுக்கு பின்னாலே இலக்கணம் பிறந்தது. இலக்கணம் தான் அதை முறைப்படுத்தியது. இலக்கியம் அதை தன்னை தக்க வைத்து கொண்டது. அதற்கு பின்னாலே கவிஞர்கள் வந்தார்கள், கவிதை வந்தது. இதெல்லாம் இந்த தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய ஒரு அலங்கார பொருள்கள் அணிகலனாக வந்தது. அதோடு மட்டுமல்லாமல் தற்போது இப்போது தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலே நம்முடைய சிறந்த இந்த தாய்மொழியை தமிழ் மொழியை சிறப்பாக எடுத்துரைக்க நம்முடைய கோ பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது திருவிளையாடல் இதிலே ஒரு கதை வரும், பார்த்திருப்பீர்கள். நக்கீரரை பார்த்து கேட்பார், கீறு கீறு என்று சங்கருக்கும் நீயா என் பாட்டில் குறைகண்டாய் என்று கேட்பார். அதற்கு அவர் சொல்லுவார், சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம் என்று சொல்லுவார். அப்போ மொழியிலே இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய தவறை செய்தவன் இறைவனானாலும் அவனை தட்டி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய தமிழ் புலவர்களிடத்தே இருந்தது. அந்த புலமையை பாராட்டுகின்ற வகையிலே நம்முடைய சிறப்பு பேச்சாளர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அந்த நக்கீரர் அவரை கேட்பார், சங்கருப்பது எங்கர் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம். இறைவனை பார்த்து கேட்கிறார், சங்கரனார் உனக்கு என்னையா குலம், சங்கருக்கிறது எங்க குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், இறைந்துண்டு வாழ்பவன் அப்படின்னு இறைவனை பார்த்து கேட்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் மொழி மேலே பற்று புலவர்களுக்கு இருந்தது. தமிழ் இலக்கியத்தின் மேலே பற்று இருந்தது. அந்த மொழியிலே தவறு வரக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. அதனாலே தான் அவர் இறைவனையே எடுத்து கேட்கிறார். இறைவன் நெற்றிக்கண்ணை காட்டுகிறார். அவர் சொல்கிறார், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்கிறார். அந்த வகையிலே சிறப்புமிக்க இந்த தமிழ் மொழியை உங்களோடு சேர்ந்து நானும் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த இலக்கிய மன்றத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ரோட்டரி சங்கத்தினுடைய சாசன தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக நம் தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய கௌரவ தலைவர் முனைவர் ஐயா நா ராசமோகன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். கனவுகள் மெய்ப்பட வேண்டும், கைவசமாவதும் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே புகழ் வேண்டும். இது நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணம், சிந்தனை. இதைத்தான் நமக்கு சொல்லி சென்றார். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோட ஒரு நல்ல விருந்தை சுவைப்பதற்காக காத்திருக்கிறீர்கள். விருந்தெல்லாம் பரிமாறி ஆச்சுது.
கையை கொண்டு போகாதீங்க, கொஞ்சம் ப்ரேயர் முடிச்சுட்டு பாடலாம் அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல சில சாப்பிட போனோம்னா அவர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் கடலை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள்லாம் ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இருந்தாலும் மேடை நாகரிகம் கருதி 2 வார்த்தைகளோடு நான் முடித்துக்கொண்டு, ஐயா அவர்கள் நிச்சயமாக 7 மணிக்குள் தொடங்கி உங்களுக்கு இலக்கிய விருந்து படைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கு ஒரு இந்த மன்றம் ஏன் தோன்றியது, எப்படி தோன்றியது அப்படிங்கிறத பற்றி ஒரே 2-3 வரிகள் மட்டும் சொல்லிடுறேன். மக்களுக்கு தமிழ் உணர்வையும் தேசிய உணர்வையும் நல்ல சிந்தனைகளையும் வளர்க்க வேண்டும். அந்த மாதிரி சிந்தனைகள் மிகவும் குறைவாக இருந்தது நம்மிடம். நம்ம சில உண்மைகளை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை கொஞ்ச நாள் ஆண்டு நம்மளையெல்லாம் வந்து மூளைச்செலவு பண்ணிட்டு போனதுக்கு பிறகு நாம் நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம்னு தான் இருந்தோமே தவிர அந்த உலகத்தை பற்றியோ சமூகத்தை பற்றியோ நம்ம கவலைப்படல. அப்போ இந்த மக்களை பற்றி மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி தேசிய சிந்தனையையும் அறிவியல் உணர்வுகளையும் கால அவகாசத்தினுடைய நேர நிர்வாகத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்காக இது கருத்து விதை தூவும் களமாக மட்டும்தான் இந்த மன்றம் அமைக்கப்பட்டது. அதனுடைய பணியை அது ஆண்டுக்கு 3 நிகழ்ச்சிகளை நடத்தி சிறப்பித்து வருகிறது. நல்ல காரியங்களை செஞ்சோம். அதாவது சிறப்பான நல்ல தியாகிகளை கூட்டு பாராட்டுறது, செயற்கரிய செய்த சான்றோர்களை பாராட்டுவது, மாணவியர்களுக்கு பேச்சு போட்டி, வினாடி வினா நிகழ்ச்சிகள் வைப்பது மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள். அதெல்லாம் நம்ம பட்டியலிட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், அது தேவையில்லை. இப்போ வந்திருக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம இன்றைக்கி எந்த கட்டத்தில் இருக்கிறோம்னா, இந்த நாட்டிற்கு பல பேர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஈந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திரம் சரியாக போய்கொண்டிருக்கிறதா என்பதை தயவு செய்து ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்கள். யார் தவறு செய்கிறார்களோ தவறு செய்பவர்களை தட்டி கேட்டால் அல்லது அதை சொன்னாக்க அவங்க எதுவும் அவங்களுக்கும் வருத்தம் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பல தவறுகளை வந்து ஆட்சியில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள், ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறவர்களும் செய்கிறார்கள். அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்களும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள், தப்பான முறையில் சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். லஞ்சம் வாங்குவது என்பது ஒரு நடைமுறை வழக்கமாக வந்துவிட்டது. இதையெல்லாம் மாற்றி அமைப்பது யார்? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மைகளுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பேசும்போது சொல்லுங்கள், இது நம்ம நாடையா, நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிவோம், இது நமதே என்பது அறிவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம வீட்டில் என் வீட்டில் இருக்கிற பொருளை நானே திருடுனேன்னா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நாட்டினுடைய சொத்தை இந்த நாட்டு மக்களே திருடுகிறார்கள். அதனால் இந்த நாட்டு மக்களில் பலர் சங்கடப்படுகிறார்கள். அந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு தான் இந்த மாதிரி அமைப்புகள், அந்த அமைப்புகளுக்கு கருத்து விதை தூவத்தான் இப்படிப்பட்ட அறிஞர்களை கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறோம். நீங்களும் சிந்தித்து செயல்பட்டு இந்த மாதிரி அமைப்புகளின் சொற்பொழிவுகளை அல்லது கருத்துக்களை கேட்பதோடு மட்டுமில்லாமல் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கு 1 இன்ச்சு உங்களால் உயர்த்த முடியும்னா கூட அதை செய்வதில் நீங்கள் பெருமைப்படலாம். நாட்டிற்காக செய்கிற சேவை என்று நினைத்து கொள்ளலாம். நாட்டுக்காக சேவை செய்கிறதுன்னா வேறு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நேரத்தில் எது தேவையோ அதை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌரவ தலைவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய வரவேற்புரையில் வந்து முக்கியமாக பாராட்டு பெறுவர்கள் மத்தியில் ஒருத்தரை தனியாக சொல்லி வரவேற்கணும்னு நினச்சேன். அதை விடுபட்டு போச்சு. ரொம்ப மீயாக சொன்னால் நம்மளே சொன்ன மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜாமனோடை பகுதியில் ரூபாய் 12 லட்சம் ரூபாய்க்கு 2 அரசி பள்ளிகளுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. சன்னக்குவாவோட நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய அத்தான் ராஜேந்திரன் அவர்களை இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன். அதான் வருக வருக என்ன வரவே